பிரியமான சகோதரனே சகோதரியே, அக்கினியிலும் தேவன் உன்னோடு உலாவுவேன் என்று சொல்லி ஆவியான இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிட்டு இருக்காரு. தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளில் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இன்னைக்கு ஆவியான உங்களோடு பேசிட்டு இருக்காரு. அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அக்கினிக்குள்ள விழுந்து கிடக்கிறோம். அக்னியில் நிறைய பேர் தள்ளி விட்டுறாங்க. பிசாசின் சோதனை நமக்கு அக்னிக்குள்ளே தள்ளப்பட்ட நிலைமை. எல்லாரும் பார்ப்பாங்க, அவ்வளோதான் அக்னிக்குள்ளே தள்ளியாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் விசுவாசத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியில் போடும்போது அவங்க சொன்னாங்க, இந்த தேவன் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்லையா, நான் ஆண்டவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த ஒருவேளை கண்மூடித்தனமான அபிஷேகத்தின் வல்லமை நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளில் ஐயோ அக்கினியில் விழுந்துட்டேன், ஐயோ அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, எல்லாரும் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்களே, எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் சில டைமில் ஆண்டவர் உங்களை அவங்க பக்கத்தில் காட்டும்போது தேவ சாயல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்களா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத அவங்க பார்ப்பாங்களா? சகோதரா சகோதரியே, உங்க கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை எல்லாரும் தள்ளிட்டுட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தேவ சாயல், தேவனுடைய மகிமை உங்கள் கூட இருக்கு. அக்னியில தள்ளப்பட்டாலும் தேவ சாயல் உள்ள ஒரு சூழ்நிலை உங்க கூட எப்பொழுது இருக்கு. அவர் உங்களுக்கு பக்கபலகமா இருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவருக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசிட்டு இருக்கார்.